அந்த வசீகரமான பேச்சு. ஒரு மேடைக்கு போனா யதார்த்தமா அதுல கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மேடையில கூட கலாச்சிருப்பாரு. சில பேர் பேசுவாங்க, அதாவது அவங்க அறிவாளி நினைச்சுக்கிட்டு அவங்க தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் அந்த இடத்துல இருப்பாரு. அதை ஒருத்தன் ஃப்ரேம் வேற ஒரு கேமராமேன் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கமல் சார் தான் சொன்னார் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பேச வராது, நம்ம ஒண்ணுன்னா டக்குன்னு பேசிடுறது அப்படின்னு. அந்த பொன்னியின் செல்வன் ஆடியோவில் இருந்துச்சு அந்த மேடையில கூட வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துப்பாங்க. கமல் சார் பேசினதை விட ரஜினி சார் பேசினதுக்கு அவ்வளவு விசில் சத்தம் அவ்வளவு, ஏன்னா அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி தன்வசப்படுத்துறது இருக்குல்ல, அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட. அப்ப யோசிச்சு பாருங்க, கமல் சார் வந்து இன்னைக்கு வந்துட்டு ரஜினி சார் கமல் சாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பட் ஆனா அவர் இங்க போய் இருக்கிற எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுக்கணும். அப்பதான் தக் லைஃப் வந்து இதாகும். இன்ஃப்ளூயன்சரை கூட்டு வந்து உட்கார வச்சு அந்த படத்தை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். இது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய லெஜண்ட் அவரு. அப்பேற்பட்ட ஒருத்தரோட படத்தை சிம்பு இருக்காரு, மணிரத்னம் படம், இத்தனையும் தாண்டி இன்ஃப்ளூயன்சர் வந்து தக் லைஃப்னு ஒரு படம் வந்திருக்குது. எனக்கு என்னமோ இந்த மர்மர் படத்துக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு தக் லைஃப் படம் வரப்போகுது, நான் வந்து இங்க வந்து சிம்புவை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், டேய் என்னடா நடந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமா, அப்படிதான் தோணுச்சு.